இதுல இடையில திராவிடமும் தமிழ் தேசியமும் உண்டு. இது காந்திபுரம் மண்ணு, டீக்கடையில நின்று தின்னுவாரு பண்ணு. தமிழ் தேசியம் திராவிடம் ஒண்ணு. அந்த பக்கம் நெல்லு இல்ல, இந்த பக்கம் ஒண்ணு வடக்கு மாசி வீதிக்கு போ, இல்ல தெற்கு மாசி வீதிக்கு போ. நடுவில் லாரி வந்து அடிபட்டு சாவ அப்படின்னு சொன்னோம். கேட்கல. எங்க பரம்பரைய பனிச்சிறக்கல மேல இங்கிலையும் போன பரம்பரை விவேக் சொல்லுவாப்ல, நீ காலை வைக்காதடா, 1000 இருந்தாலும் என் சகலப்பாடி அப்படிம்பாப்ல. இல்ல நான் வைப்பேன். அப்புறம் வம்படியா காலை வச்சு வலிக்கு விழுந்து மூஞ்சில மாவு கட்டு விழுந்து விவேக் அதே மாதிரி. தம்பி, அரசியல் என்பது கொஞ்சம் கொஞ்சம் கடிக்கக்கூடிய மீன் இருக்கிற குளம் இல்ல, அது அகலிகளும் இது இருக்கக்கூடிய முதலைகள் கூடிய அகலி பார்த்து போப்பான்னு சீமான் போய் அட்வைஸ் பண்ணார் பனையூர்ல போய். நான் கேட்க மாட்டேன். நான் எவன் பேச்சும் கேட்க மாட்டேன், என் பொண்டாட்டி பேச்சை கேட்க மாட்டேன், உங்க பேச்சை கேட்க மாட்டான். நான் ஒருத்தர் பேச்ச மட்டும் தான் கேட்பேன்ட்டான். சரி, உன் அழிவை யாராலையும் தடுக்க முடியாது, போனாப்புல கட்சியை தொடங்கினாப்புல. கட்சியை தொடங்கி எந்த கொள்கையும் இல்லை, எந்த லட்சியமும் இல்லை, எந்த இலக்கும் இல்லை. அதைத்தான் தம்பி கார்த்தி சொன்னாப்ல. திமுக கட்சி மதிப்பிற்குரிய ஐயா அண்ணாதுரை தொடங்குற பொழுது தவறான கட்சி அல்ல. இனம், மொழி, பண்பாடு, கலாச்சாரம் என்பதை முன் வச்சாங்க. அடைந்தால் திராவிட நாடு, இல்லையில் தமிழ்நாடு வச்சாங்க. உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலர, உடையவள் புதுநலமே, அன்பே அழக இன்பமே இனிய தென்றலே மரகதவனியே மாணிக்க சுடரே மண்முல விளக்கே என்று தமிழே உன்னை எப்படி அழைப்பேன் தமிழே என்று அழைக்கிறேன்னு பாடினாங்க. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் கட்சி தவறான கட்சியாக, ஊழல் கட்சியாக, குடும்ப கட்சியாக, வாரிசு அரசியலாக மாறிடுச்சு. கட்சி தொடங்கும் போது தப்பான கட்சி இல்லை. பெருமதிப்பிற்குரிய புரட்சி தலைவர் பொன்மன செம்மல், பாயும் புலிகளுக்கு எங்கள் தலைவனுக்கு 10 கோடி அள்ளி கொடுத்த வள்ளல் எம்ஜிஆர். நல்ல மனுஷன், நேர்மையாளன், ரொம்ப நல்ல மனுஷன், தனிப்பட்ட நல்ல மனுஷன். அந்த ராமாபுரத்து தோட்டத்தினுடைய கதவுகள் மூடியதாக சரித்திரமே கிடையாது. பனையூர் கதவுகள் திறந்ததாக வரலாறே கிடையாது. 2 பேர் தான் திறக்கும். அந்த 2 பேர் யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒன்னு புஷி, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்னு யாரு, அதை விட்டுருவோம். நான் சொல்லல, நீங்க சொல்றீங்க. அப்போ எந்த இலக்கும் இல்லாம, இலக்கு என்னல 36 வருஷம் நான் நடிச்சிருக்கிறேன், ஓகே. அதனால என்ன பண்ணும், அதனால என்ன பண்ணுங்க, உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஓஹோ சூப்பர். அதனால என் தோலை அறுத்து தச்சு செருப்பா போட்டு உங்களுக்கு நன்றி கடந்துக்கு வந்திருக்கான். அந்த அளவுக்கு நீங்க போயிட்டீங்க, ஓகே. என் உடம்பு தோலை அறுத்து செருப்பா தச்சு உங்களுக்கு நன்றி கடன் போட்டா கூட என்னதோ சொல்ல வர்றாப்பலப்பங்க அப்படின்னா, 36 வருஷம் என் படத்தை நீங்க பாத்திருக்கீங்க, அதுக்கு டிக்கெட் எடுத்திருக்கீங்க, குடும்ப குட்டி என்ன கொண்டாடிட்டீங்க. ஆள் தோட்ட பூபதி நானடா அடா அமர தோட்ட பூபதியும் நானான்னு பாட்டு பாடியிருக்கேன். அதனால என்ன பண்றீங்க, எனக்கு எல்லாரும் ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆகிருங்க. ஏன்னா 36 வருஷம் படத்தை பார்த்தது எனக்கு பெரிய பனிஷ்மெண்ட். இதுல வேற உனக்கு ஓட்டு வேற போடணுமா? நான் என் தம்பி இடுமான காத்தி பேச சொன்னாங்க, அவன் எவ்வளவு வெகுளி, எவ்வளவு நல்லவங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. நேர்மையா இருக்கிறது மட்டும் இல்ல, குருவி படம் நல்ல படம்னு சொல்ற அளவுக்கு நல்லவன். அதனால கொஞ்சம் பார்த்து ஓட்டு போடுங்க. ஏசமா குருவி படம் நல்ல, எவ்வளவு நல்லவன் அந்த பாருங்க. யாரு மனசும் நுந்துரக்கூடாது, டைரக்டர் மனசோ விஜய் மனசோ நுந்துரக்கூடாதுன்னு குருவி படம் நல்ல படம், சுறா படம் நல்ல படம் சொல்லி பாப்பல அவரு. அந்த அளவுக்கு நல்லவர். படத்தை பார்த்து பனிஷ்மெண்ட் பார்த்தா, நான் நடிச்சிருக்கேன் எனக்கு ஓட்டு போடு. நான் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னேன். சிறைக்கு போனார் என்ன சீமான். இவர் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவன், இவன் பயங்கரவாதி, இவர் தீவிரவாதி என்று சொன்ன இடத்துல இவர் பயங்கரவாதி அல்ல, தீவிரவாதி அல்ல. இத்தாலியில் பிறந்த சோனியா காந்தி அன்னையாகலாம், எங்கோ பிறந்த காந்தி தாத்தாவாகலாம், காஷ்மீர்ல பிறந்த நேரு நமக்கு மாமாவாகலாம், என் சொந்த ரத்தம் பிரபாகரன் எனக்கு அண்ணனாக கூடாதா என்ற கேள்வியை எழுப்பி இவர் தீவிரவாதி அல்ல, பயங்கரவாதி அல்ல. பகத்சிங்கும் சுபாஷ் சந்திரபோஸும் முத்துராமலிங்க தேவரும் வெள்ளக்காரனுக்கு தீவிரவாதி தான். ஆனால் நமக்கு நம் முன்னோர்கள் நமக்கு போராளிகள் என்பதை போல இவன் என் இனத்தின் எதிரிக்கு பயங்கரவாதி, ஆனால் எனக்கு தலைவன் என்று காட்டியவர் எங்கண்ணன் செந்தவன் சீமான். அப்படி ஏதாவது விஜய்க்கு இருக்கா? மீத்தேன் போராட்டம், ஹைட்ரோகார்பன் போராட்டம், 8 வழிச்சாலை, சாகர் மாலா, பாரத் மாலா, தூய்மை பணியாளர் போராட்டம் என்று எல்லா போராட்ட களத்தில் நின்ற ஒரு தலைவன் நம்முடைய அண்ணன், எங்களுடைய அண்ணன் செந்தவன் சீமான். கஜா புயல்ல இதே வேதாரண்யத்துல
இதே தஞ்சை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 30 நாட்கள் நடந்து மக்களுக்காக உதவி செய்த தலைவன் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான். எடப்பாடியும் ஓபிஎஸும் தஞ்சை பெரிய கோயில் நல்லா இருக்குல்ல அப்படின்னு மேலிருந்து ஹெலிகாப்டர்ல போய் பார்த்தாங்க. OS மணியுடைய கார் முற்றுகையிடப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்டார். ஆனா களத்துல நின்ன தலைவன் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான். அப்படி ஏதாவது மக்கள் பிரச்சனை வந்திருக்கீங்களா விஜய்? ஹலோ பக்கா மாஸ். நேற்று ஒரு கூட்டத்தில் தந்தி தொலைக்காட்சியில் மக்கள் மன்றம். அப்போ நான் என்ன சொன்னேன், மரியாதைக்குரிய எடப்பாடி, மரியாதைக்குரிய ஸ்டாலின் சொல்லிட்டு ஃப்ளோவில் விஜய்ன்னு சொன்னேன். விஜய்க்கு என்ன கொள்கை, விஜய்க்கு கொள்கை இல்லைன்னு கடந்து கத்துறாங்க. மரியாதையை பேசுன்னு. என்னடா மரியாதை குறைவை எதுவுமே பேசலையே அப்படின்னு. மரியாதைக்குரிய எடப்பாடின்றாப்ல, மரியாதைக்குரிய ஸ்டாலின்றாப்ல, விஜயை மட்டும் விஜயின்றாப்லன்றான். என்ன விஜய்ங்கிறது ஒரு கெட்ட வார்த்தையாடா? அவர் பேர் விஜய் தானே. அப்புறம் முடிவெடுத்த விஜய்ங்கிறது அவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தையா? இனி யாரையாவது திட்டுன்னு முடிவெடுத்தா நீங்க கோவம் வந்தா கெட்ட வார்த்தை போடுறீங்க. டே விஜய் போடா விஜய், டே விஜய் விஜய் விதுவே ஏய் விஜய், நீ பெரிய விஜயோ, நீ எல்லாம் ஒரு விஜய், நீ ஒரு விஜய் அப்படி திட்ட வேண்டியதான். கெட்ட விஜய்க்கு கெட்ட வார்த்தை அவன் சொல்றாங்க, நான் சொல்லுங்க. விஜய்ங்கிறது கெட்ட வார்த்தைன்ட்டான். நான் கூட ராஜபக்சேங்கிறது தான் கெட்ட வார்த்தைன்னு நினைச்சிருந்தேன். அவன் விஜய்ங்கிறதே கெட்ட வார்த்தைன்ட்டான். இனிமேல் யாரையும் நான் திட்டலாம், இனிமேல் இந்த இது மூக்கு நாக்கு எல்லாம் சித்தக்கூடாது. இனிமேல் யாரை திட்டாலும் விஜய் விஜய் நீ வச்சுக்கிறேன், விஜய் விஜய் மாதிரி பேசிட்டு இருக்காத, விஜய் மாதிரி பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட வேண்டியதான். ஏன்னா விஜய்னாலே சைக்கோ, விஜய்னாலே மனநோயாளி, விஜய்னாலே தற்குறி. கட்சியின் தன்னுடைய தொண்டர்களை தன்னை பார்க்க வந்து தன்னை ரசிக்க வந்த 41 பேரை களத்துல சாக கொடுத்துட்டு ஓடி போன ஒரு கோலை எப்படா தலைவன்? ஒரு கோலடா. சினிமால நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பரு வீடு போய் சேர மாட்டேன். சினிமால அங்க படத்துல தனலட்சுமியை காப்பாத்த ஆச்சு பூச்சி சந்துல போட்டாச்சு எல்லாண்டியும் படத்துல கில்லி படத்துல தனலட்சுமியை காப்பாத்திருக்காங்க. ஓடி வருவாப்ல, அப்பவே ஓடி பிராக்டிஸ் எடுத்துட்டாப்ல. எதுக்கு? கரூர்ல பிரச்சனை ஓடணும்னு கில்லி படத்துல பிராக்டிஸ் பண்ணிட்டான். ஓட்டம் துண்டதுக்கு போட்டுக்கிட்டு. இதே 41 பேர் களத்துல சாகும் பொழுது எங்க அண்ணன் சீமான் மட்டும் தலைவனாக அந்த இடத்தில் நின்றிருந்தால் என் உயிரே போனாலும் என் மக்களை விட்டு போக மாட்டேன் என்று களத்தில் நின்று பாடுறார். அந்த இடத்துல ஐயா எடப்பாடி அவர்களையும் ஐயா ஸ்டாலின் கூட நான் பாராட்டுறேன். ஏன்? குறைந்தபட்சம் அரசியலுக்காக கூட இருக்கட்டும், செந்தில் பாலாஜியோ இல்ல மகேஷ் பொய்யாமலியோ இல்ல ஸ்டாலினோ குறைந்தபட்சம் வந்து நின்னாங்க. அவன் எதிர்கட்சி ஆளுங்கட்சி வந்து நின்னார்கள். எங்க அண்ணன் போய் நின்னாரு, தம்பி கார்த்திக் போனாரு, நான் போனேன். ஆனா மக்களை பறி கொடுத்துட்டு ஓடி போன ஒரு கோலைய இவன் சொல்றான் தளபதி. யாரா தளபதி? யாருக்குடா தளபதி? உலகத்தின் 24 நாடுகளை எதிர்த்து தன் உயிரை துச்சமென மதித்து களத்தில் கட்டிய மனைவிய பிள்ளைகளை பலி கொடுத்த என் தலைவன் பிரபாகரன் கூட தளபதி என்று போட்டுக் கொண்டது கிடையாது. நீ வெளிநாச்சர் படைக்கு தளபதியா? இல்ல மருதுவாண்டி படைக்கு தளபதியா? இல்ல யார் படைக்கு? காமராஜர் படைக்கு? இல்ல முத்துராமலிங்கத்தினர் கட்டிய ஃபார்வர்ட் பிளாக்கு யாருக்கு தளபதி? இல்ல தமிழசன் படைக்கு, கலியவர்மாள் படைக்கு, வீரப்பனார் படைக்கு, யார் படைக்கு தளபதி? எந்த படைக்கு தளபதி? நீ எப்படா தளபதி? நீ யாருக்குடா தளபதி? நீ தலைவலிடா, தலைவலி. தளபதி கிடையாது, தலைவிதி. தமிழ்நாட்டோட தலைவிதி. ஏன் இவ்வளவு வேகம் கொண்டு பேச வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னா, ஒரு கொள்கையற்ற கூட்டம் வருது. தன் கட்சிக்காரன் தன்னை பார்க்க வந்து தஞ்சாவூர்ல கீழ்கண்டார், திருச்சி கீழ்கண்டார் கோட்டையை சார்ந்த ஒரு பையன் விழுந்தான். ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பையன். அவங்க அப்பா ஒரு பால் வியாபாரி, ரொம்ப வறிய குடும்பம். தஞ்சாவூர் காமாட்சி ஹாஸ்பிட்டல்ல கிட்டத்தட்ட 10 நாட்களாக கோமால, இதுவரைக்கும் சுயநலவு திரும்பவில்லை, கோமால இருக்கிறான். அந்த பையனை எட்டி கூட பார்க்காத இந்த விஜயாடா இந்த நாட்டை மாத்த போறான், நாட்டு மக்களுக்கு நிக்க போறான். பதில் சொல்லு. விஜய் மீது வன்மத்தோட பேசுறாங்க, விஜயை பத்தி இப்படி பேசுறாங்க. இல்லது அண்ணன் சீர்திட்டம், தாய்மாமன் திட்டம். இவர் வந்து உட்கார்ந்து பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் மோதிரம் போடுறான். முதல்ல உன் மகனுக்கு வீட்டுக்குள்ள அனுமதி கொடு, அப்புறம் தாய்மாமன் திட்டத்துல மோதிரம் போடலாம்.
அண்ணன் செய்திட்டான். என்னது? கல்யாணம் முடிகிற ஒவ்வொரு பெண்களுக்கும் 1 பவுன் நகை, ஒரு காஞ்சிபுரம் பட்டு புடவை. முதல்ல உங்க பொண்டாட்டிக்கு வீட்டுக்குள்ள இடம் கொடுத்து புடவைய கொடுங்க, அப்புறம் ஊரா விட்டு பிள்ளைக்கு நீ தாய்மாமன் திட்டம் அண்ணன் திட்டம் இடம் கொடுக்கலாம். யார் கட்டிய மனைவி கதை கொண்டிருக்கார் நீதிமன்றத்தில் விவாகரத்து கேட்டு. இவரு சொகுசு துறைக்கு இந்த எண்டன் மகன்ல வந்து நாசர் கேப்பார்ல பரத்தை பார்த்து, உனக்கு சோக்கு கேக்குது, சோக்கு உனக்கு சோக்கு கேக்குது. ஏண்டா உன் வீட்டு பிள்ளைக்கு பணம் வாங்கி கொடுக்க வக்கல்ல, ஆட்டக்காரிக்கு 500 ரூபாய் மானங்கட்ட பஞ்சாயத்து. கஞ்சாக கேப்பாப்ல. பிள்ளை கதறிக்கிட்டு இருக்கா லண்டன்ல, மகன் கதறிக்கிட்டு இருக்கான் சென்னையில, மனைவி கதறிக்கிட்டு இருக்கு லண்டன்ல நீதிமன்றத்தில். இவருக்கு கப்பிள் கோல்ஸ், ஒரே சேலை ஒரே சட்டை, கப்பிள் கோல்ஸ் பண்றாங்க. அது அந்த அம்மா திரும்பி பார்த்து அப்படிங்கிறது. இவரு வர்றேன் மாலா மாலா மாலா, வடிவேல் போகல மாலா பின்னாடி, மாலா என்னடி வசியம் பண்ண, என்னடி வசியம் பண்ண அப்படின்னு பார்ப்பல. எப்ப யார் இவங்க ஒரு அரசியல்வாதி, இது ஒரு அரசியல் கட்சி நினைச்சிட்டு இருக்காங்க. யாரும் பேச மாட்டாங்க. இது ஃபேமிலி மேட்டர், அது பர்சனல். என்னடா பர்சனல்? கட்டிய மனைவிய தெருல வருது, எப்படா பர்சனல்? என்னடா பர்சனல்? நான் சொன்னேன் இதுல வந்து 4,30,00,000 ரூபாய் தமிழ்நாடு அரசு வந்து பட்ஜெட்டா. அது 30 லட்சம் ரூபாய் ஸ்டாலின் சார் பாக்கெட்டுக்கு போயிருதான். அதுக்கு பேர் ஸ்டாலின் சார் டாக்ஸ்னு பேரா. இவர் வந்தாருன்னா இந்த இதெல்லாத்தையும் கட்டுப்படுத்தி மக்களுக்கு கொடுத்துருவாராம். நான் தெரியாம கேட்கிறேன், தமிழ்நாடுடைய பட்ஜெட் 4,30,00,000, இதுல 30% கமிஷன் வச்சுக்குவோம். இந்த கமிஷன்ங்கிறது என்ன? 10 லட்சம் ரூபாய்க்கு போட வேண்டிய சாலைய 70,000க்கு போட்டு 30,000 எடுக்கிறதுக்கு பேர் கமிஷன். கலெக்ஷன், கரப்ஷன், ஊழல், லஞ்சம், முறைகேடு. சரிதானே? 1 கோடிக்கு போட வேண்டிய பாலத்தை 70 லட்சத்துக்கு கட்டி 30,000 எடுத்தா அதுக்கு பேர் கமிஷன். சார் யாரு? நம்ம பக்கா மாசு, நம்ம டல்பதி இருக்க டல்பதி சொல்றாப்ல, நான் வந்தா ஸ்டாலின் சார் பாக்கெட்டு போடுற 30% கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். அப்ப நீ வந்தாலும் முறைகேடான சாலை இருக்கும், அப்ப நீ வந்தாலும் முறையற்ற பாலம் இருக்கும். மக்களுடைய திட்டங்களை அப்படியே செயல்படுத்துவேன். நல்ல திட்டங்களை நிறைவேற்றி வருமானத்தை பெருக்கி என் மக்களுக்கு கல்விய, மருத்துவத்தை, குடிநீரை குடிப்பேன் என்று எங்க அண்ணன் சீமான் சொல்றாரு. அது போல ஏதாவது திட்டம் இருக்கா?